அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்று திருவேங்கடமுடையான் திருப்பாசுரத்தை அனுபவிக்கலாம். திருக்குறுகைப்பிரான் அருளிய 1102 பாசுரங்களில் கோயிலிலும் இல்லத்திலும் தினம் ஓதுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பதிகங்களின் தொகுப்பு கோயில் திருவாய்மொழி என்று அழைக்கப்படுகிறது. இப்பாசுரம் அத்தொகுப்பில் வருகிற அற்புதமானதொரு பாசுரம் இது. உன்னை விட்டு ஒரு நொடியும் பிரிய மாட்டேன் என்று தாமரை மலரில் அவதரித்த திருமகளானவள் தங்கியிருக்கும் திருமார்பை உடையவனே, ஒப்பில்லா பெருமை வாய்ந்தவனே, நாகலோகம் பூலகம் வானுலகு என்ற மூவுலகங்களின் நாயகனே, என்னை அடிமையாக ஏற்றவனே, நிகரற்ற தேவர்கள் மற்றும் முனிவர்களின் பேரன்புக்கு பாத்திரமான திருமலையில் எழுந்தருளியிருக்கும் அண்ணலே, தஞ்சம் புக வேறு இடம் ஒன்றுமில்லாமல் உன் பக்தனான நான் உனது திருவடியின் கீழே தங்கி சரண் அடைந்தேனே. புகழ் ஒன்றில்லா அடியேன் என்று முழு நம்பிக்கையுடன் பெருமானிடம் சரணடைவதால் மனக்கவலை, பயம், தனிமை போன்றவை குறையும். உள்ளம் அமைதியடையும். அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று திருமகளுடன் கூடிய பெருமானை போற்றுவதால் குடும்பத்தில் செல்வ வளம், ஐஸ்வர்யம், நல்லிணக்கம் பெருகும் என்று வைணவ சம்பிரதாயம் கூறுகிறது. இந்த பாசுரம் பக்தனை அகந்தையிலிருந்து விடுவித்து நான் உன்னுடையவன் என்ற முழு அடிமைத்துவ உணர்வை வளர்க்கிறது. திருவேங்கடமுடையான் மீது முழு நம்பிக்கை வைப்பவர்களை அவர் ஒருபோதும் கைவிடமாட்டார் என்ற உறுதியை இந்த பாசுரம் தருகிறது. காலை அல்லது மாலை வேளைகளில் இந்த பாசுரத்தை ஓதுவது வீட்டில் தெய்வீக அதிர்வை ஏற்படுத்தும். மன ஒற்றுமை மற்றும் பக்தி சூழல் அதிகரிக்கும். இந்த பாசுரம் வெறும் பாடல் அல்ல, அது பக்தன் மற்றும் பெருமாள் இடையேயான ஆன்மீக உரையாடல். இதை உணர்வுடன் ஓதினால் இறைவனின் அருகாமை உணரப்படும்.